இங்க ஒருத்த ஹைவேல கார் ஓட்டிட்டு போயிட்டு இருக்கும் போது திடீர்னு பார்த்தா அந்த கார் இவனோட கண்ட்ரோல் மிஸ் ஆகி ஆட்டோமேட்டிக்கா போக ஆரம்பிக்குது. இவன் எவ்வளவுதான் அந்த காரை கண்ட்ரோல் பண்ண பார்த்தாலுமே அந்த கார் இவனோட கண்ட்ரோலுக்கே வர மாட்டேங்குது. சோ அதனால இந்த விஷயத்தை இப்ப அவன் கார்ல இருக்க மத்த எல்லாத்திட்டுமே சொல்ல ஆரம்பிக்கிறான். அவங்களுக்குமே பயம் வர ஆரம்பிக்குது. அந்த கார்ல பின்னாடி உட்கார்ந்து இருந்த ஒரு சாமியார் லேடியுமே இப்ப ஒருத்தருக்கு கால் பண்றாங்க. அவருமே போன் எடுத்து என்னாச்சுன்னு கேட்கும் போது இவங்களுமே நடந்த எல்லாத்தையுமே சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அதை புரிஞ்சுக்கிட்டு அவருமே இப்ப தன்னோட பைக் எடுத்துட்டு வேகமா அந்த காரை ஃபாலோ பண்ணிட்டே வராரு. அப்ப அந்த காரு மேல பார்த்தா ஒரு கருப்பு கலர் உருவம் தான் அந்த காருக்கு மேல இருந்து அந்த காரை கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கும். அதை பார்த்தோன்னே இவருமே தாங்கிட்டே இருக்க ஒரு வித்தியாசமான கிளாஸ் எடுத்து போட்டுக்கிட்டு அந்த காரை பார்க்கும் போது அந்த காருக்கு மேல இருக்க அந்த உருவம் நல்லா தெரியுது. அதனால இப்ப இவருமே பேசிட்டு இருக்க அந்த லேடி கிட்ட பேக்ல இருக்க அந்த பன்னீர் எடுத்து அந்த காருக்கு மேல இருக்க அந்த உருவத்து மேல தெளி அப்படிங்கிறாரு. இந்த லேடியுமே அந்த பன்னீர் எடுத்து அந்த உருவத்து மேல தெளிக்கும் போது அந்த காரை கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கிறத விட்டுருது. அதனால இவங்களுமே அந்த காரை ஸ்டாப் பண்ணிடுறாங்க. ஆனாலுமே அந்த உருவம் அந்த காரை விட்டு போயிருக்காது. அதனால இவருமே அந்த காரை ஓவர்டேக் பண்ணி வந்து நின்னுட்டு காருக்கு மேல இருக்க உருவத்தை பார்த்து தான் வச்சிருக்க கண்ணாலே அதை எய்ம் பண்ணி சுடுறாரு. சோ உடனே அதுமே அந்த இடத்தை விட்டு மறைஞ்சு போயிருது. ஆனாலுமே அது மேல இவருக்கு பயங்கரமா சந்தேகம் இருக்கு. அதனால இப்ப அந்த காருக்குள்ள இருக்க எல்லாத்தையுமே ஒரு காட்டுக்குள்ள கூட்டிட்டு போய் அந்த காரை ஸ்டாப் பண்ணிட்டு அந்த காரு மேல நீர் போட்ட தண்ணீரை ஃபுல்லா ஊத்தி கவர் பண்ணிட்டு அந்த காருக்குள்ளே அவங்களை இருக்க சொல்லிட்டு இவருமே அந்த பேயை தேடி போவாரு. அந்த சமயம் பார்த்து அந்த காரை கமத்தி போட்டுருது. அதுக்கப்புறம் அந்த காரை எரிக்கலான்னு பார்க்கும் போது அந்த காருக்குள்ள இருந்து அவங்களுமே பயந்து ஓடி போயிருவாங்க. இந்த பேயுமே அவங்க கிட்ட மாட்டாம அங்கிருந்து தப்பிச்சு போயிருது.